ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கோர்சஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன பிஇ கோர்சஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான டீட்டெயிலான பிடிஎஃப் தான் இது. இந்த வீடியோ தான் நான் போடுறேன். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக், இதுக்கான என்னென்ன கோர்சஸ்னு இதில் கொடுத்துருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், அக்ரிகல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், electrical instrumentation, electrical and electronic and geo information, industrial, mechanical, material science, mining, manufacturing, printing, producing, chemical, ceramic, food information production, chemical and industrial biotechnology, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னா 12ஆம் வகுப்பில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வேணும். இல்லைன்னா ஒகேஷன் குரூப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இதன் கால அளவு 4 ஆண்டுகள். இது உங்களுக்கு தெரியும். இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் மூலம் நம்ம செலக்ட் பண்ணுறது. ஓகே, இது என்னென்ன பயன்பாடும் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் யூனிவர்சிட்டி ஆஃப் அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி என்னென்ன காலேஜ்னு, யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், அப்படி ஒவ்வொரு காலேஜாக இருக்குது. ஓகே, அதோட வெப்சைட் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் ஒவ்வொரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒவ்வொரு ஊரில் இருக்கிற என்னென்ன கேம்பஸ்னு. அண்ணா யூனிவர்சிட்டி அரியலூர் இருக்குது, திருச்சி, திண்டுக்கல், இங்கெங்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குன்னா அந்த கேம்பஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த காலேஜ் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி, எய்டட் காலேஜ், அட்டானமஸும் கூட அந்த காலேஜ் தான் அது. பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதோட வெப்சைட்டு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதோட வெப்சைட் இருக்குது, பார்த்துக்குங்க. பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் சயின்ஸ், பிடிஎஸ், அதாவது பிஇ கோர்சஸ் தான். இதுக்கு இது பிட்ஸ் அப்படிம்பாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அதில் பார்த்தீங்கன்னா பிடெக்கு, ஏரோஸ்பேஸு, 12ஆம் முடித்தவர்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் டெக்னாலஜியில் அளிக்க படிப்புகள் விவரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட் குரூப் எடுத்துக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். இது 4 ஆண்டுகள். இதுக்கு நீ என்ட்ரன்ஸ் எழுதி ஆகணும், என்ட்ரன்ஸ் எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.